Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் மெத்தட். அப்படின்னா நம்ம நார்த் சைடில் இருந்தால் கார்னர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிகிட்டே வரணும். அதுக்காக அதை நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் மெத்தட்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சம்மில் நம்ம பேலன்ஸ்டான்னு செக் பண்ணணும். எப்படி பேலன்ஸ்டாக செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் டிமாண்ட் சப்ளைன்னு சொல்லி அவுட்டர் காலத்தில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நீங்கள் ஆட் பண்ணி பார்க்கணும். இப்போ இதை ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 14 + 7 21, 29, 34. அதே மாதிரி 7 + 9 16 + 18 34. ஸோ இப்போ இது வந்து ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணிங்கன்னா 34 இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் பேலன்ஸ். நீங்கள் இப்போ இதில் எதுவுமே ஜீரோஸ்லாம் இன்சர்ட் பண்ண வேணாம், எப்பயும் போல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் மெத்தட் அப்படின்றதுனால நான் நார்த் வெஸ்ட்டே நம்ம எடுத்துக்க போகிறோம், சரியா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு கார்னர் இந்த 2 தான், ஓகேவா? ஸோ இதில் எடுக்கும்போது இதோடைய டிமாண்ட் அண்ட் சப்ளை எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இது 7 இருக்கா, இங்கே 5 இருக்குது. எது வந்து நீங்கள் லீஸ்ட்டோ அதை தான் எடுக்க போகிறீங்க. இப்போ 7ஆ 5ஆ அப்படின்னு பார்க்கும்போது 5 தான் சின்ன நம்பர். ஸோ 5ஐ வந்து நான் என்ன செஞ்சிடணும், இந்த செல்லை அலோகேட் பண்ணிடணும். இப்போ இதை கேன்சல் பண்ணிவிட்டு நான் 5ஐ இங்கே அலோகேட் பண்ணிடுறேன். அண்ட் இங்கே வந்து 5ஐ லெஸ் பண்ணிட்டோன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 2 தான் இருக்கும். புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு நான் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் மெத்தட் அப்படின்றதுனால இந்த கார்னரை தான் நான் எடுக்கிறேன். இந்த கார்னரில் இதோடைய டிமாண்ட் அண்ட் சப்ளையை பார்க்குறோம். இங்கே 5 இருக்குது, இங்கே 7 இருக்குது. இந்த 5ஐ அலோகேட் பண்ணிடுறோம். அதாவது ஏன் உள்ளே அலோகேட் பண்ணுறோன்னா லீஸ்ட் நம்பர் அப்படின்றதுனால அலோகேட் பண்ணிடுறோம். அப்போ இந்த 5ஐ எடுத்துட்டோன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 0. இங்கே 5ஐ எடுத்துட்டோன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், ஸோ 2. ஓகேவா? ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு 0 காமிக்குதோ அந்த ரோவோ காலமோ நீங்கள் என்ன செஞ்சிடணும், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். இந்த இதில் இருந்து வெளியே போயிடுறாங்க. ஸோ அப்படின்றப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு 0 காமிக்கிறது ரோ தான். இதுதான் காலம். நிறைய பேருக்கு இது டவுட் வருது. இது காலம், இது ரோ. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹரிசாண்டலாக இருக்கிறது தான் ரோன்னு சொல்கிறோம், வெர்டிக்கலாக இருக்கிறது தான் காலம். இதுதான் நம்ம காலம்னு சொல்லுவோம், இது ரோன்னு சொல்கிறோமா? ஓகேவா? ஸோ அப்போ 0 காமிக்கிற அந்த இடத்த ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. நான் என்ன செஞ்சிடலாம், இந்த ரோ ஃபுல்லாகவே நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்தது போங்க, நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் மெத்தட் அப்படின்னா இதுதான் நார்த் வெஸ்ட் அடுத்தது. ஸோ அப்படி பார்க்கும்போது நான் எப்படி அலோகேட் பண்ண போகிறேன்னு பாருங்கள். இதோடைய டிமாண்ட் அண்ட் சப்ளை இதுக்கு டேரெக்டாக என்ன இருக்குன்றதை பாருங்கள். இங்கே 8 இருக்கான், இங்கே 2 இருக்குது. அப்போ எது ஸ்மால் நம்பர், இங்கே 2 தான் ஸ்மால் நம்பர். நான் 2ஐ தான் என்ன செய்யணும், அலோகேட் பண்ணிடுறேன். அப்போ இந்த 2ஐ லெஸ் பண்ணிட்டோன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், இங்கே 0 வந்துடும். இங்கே 2ஐ லெஸ் பண்ணிட்டோன்னா இதோடைய பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 6 இருக்கும். ஸோ எங்கே 0 வருதோ அந்த ரோவையோ காலமே நம்ம என்ன செஞ்சிடணும், ஸ்ட்ரைக் பண்ணிடணும். அப்போ இங்கே காலமில் 0 வந்துருக்கிறதுனால இந்த காலம் முழுசையும் நான் என்ன செஞ்சிடலாம், அப்படியே ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் அப்படின்றப்ப நார்த் வெஸ்ட் கார்னர் எது வருதுன்னா இது முடிஞ்சிருச்சு, இது முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு நார்த் வெஸ்ட் இது தான் வரும். ஸோ அப்போ இங்கே என்ன நம்பர் அலோகேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இதோடைய டிமாண்ட் அண்ட் சப்ளை பார்க்கும்போது இங்கே 6 இருக்குது, இங்கே என்ன இருக்குது, 9. எது லீஸ்ட் நம்பரோ நீங்கள் அதை தான் போட போகிறீங்க. அப்போ இதுதான் லீஸ்ட் நம்பர். ஸோ அப்போ நான் இங்கே 6ஐ அலோகேட் பண்ணிடலாம். அப்போ இங்கே 6ஐ அலோகேட் பண்ணேன்னா இதோடைய வேல்யூ 0 ஆயிரும். இந்த வேல்யூ மைனஸ் பண்ணணும். 9 - 6 பேலன்ஸ் எவ்வளோ தான் இருக்குது, 3 தான் இருக்குது. இப்போ இந்த 0 வர ரோவை தான் நான் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுவோம். அப்படியே நான் என்ன செஞ்சிடலாம், அப்படியே இதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடலாம். ஸோ இப்போ அடுத்தது வாங்க, நார்த் வெஸ்ட்டுன்றது எது வருது, இந்த 4 தான் நார்த் வெஸ்ட் வருது. இப்போ நான் என்ன செய்யணும், இதோடைய டிமாண்ட் அண்ட் சப்ளை பார்க்க போகிறேன். இப்போ 3ஆ 7ஆன்னு பார்க்கும்போது 3 தான் சின்ன நம்பர். ஸோ 3ஐ அலோகேட் பண்ணிடுங்க. 3ஐ அலோகேட் பண்ணால் இது 0 ஆயிரும். இந்த இடத்துல 7லேருந்து 3 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 4 இருக்கும். இப்போ 0 எங்கே வந்திருக்கோ அந்த ரோவோ காலமோ ஸ்ட்ரைக் ஆயிரும். இப்போ காலமில் தான் 0 வந்திருக்கிறதுனால இந்த காலமை நம்ம ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பென்சிலில் பண்ணுங்கள். நான் இப்போ ஸ்கெச்சஸில் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் வேறு கலர் கொடுத்து பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போனா தான் உங்களால் வந்து என்ன செய்யணும், தப்பாக பண்ணிட்டீங்கன்னா கூட ரப் பண்ணியிருக்கலாம். இது ரப் பண்ணவும் முடியாது. அதனால் பென்சிலில் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஓகேவா? இப்போ அடுத்த நார்த் வெஸ்ட் பார்த்தோன்னா இது எல்லாமே ஸ்ட்ரைக் டவுன் ஆயிடுச்சு. இங்கே இருக்கிறது 2 நம்பர் தான், 7 and 2 மட்டும் தான் இருக்குது. அப்போ 7 தான் அடுத்த நார்த் வெஸ்ட்டுன்னு நம்ம அப்ளை பண்ண வேண்டியது. இங்கே 4 இருக்குது, இங்கே என்ன இருக்குது, 18 இருக்குது. அப்போ எது ஸ்மாலஸ்ட் நம்பர், 4 தான். அப்போ நான் 4ஐ இங்கே அலோகேட் பண்ணிடுறேன். இதை அடிச்சிட்டோம்னா இது 0 ஆயிரும். இங்கே பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 14 இருக்குது. அப்போ 0 வர அந்த ரோ தான் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ இது மட்டும் கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்து என்ன செய்கிறோம், இந்த 1 தான் இருக்குது. இந்த 1 இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 14 அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு பேலன்ஸ்டான்னு செக் பண்ணுறோம். கரெக்டாக ஈக்குவல் இருக்கும்.
அப்படி ஈக்குவல் இல்லைன்னா நீங்கள் தப்பாக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த 14 அலோகேட் பண்ணிட்டோம்னா இங்கேயும் 0 இங்கேயும் 0. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம ரூல் அப்ளை பண்ணி 0 கொண்டு வந்துட்டோம். இப்போ வேல்யூஸ் எப்படி ஐடென்டிஃபை அப்படி பண்ணுறோன்னா, நீங்கள் எங்கெல்லாம் அலோகேட் பண்ணீங்களோ அதோடைய வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. ஃபஸ்ட்டு 2 எழுதியிருக்கோமா, 2ல் 5 அலோகேட் பண்ணியிருக்கீங்களா, 2 × 5ன்னு போட்டுக்கோங்க. அடுத்தது செகண்ட் இதில் இந்த ரோட பாருங்கள், 3 × 2 வச்சுருக்கீங்களா, ப்ளஸ் 3 × 2. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த காலம் 3 இதில் வச்சு நம்ம 6 அலோகேட் பண்ணியிருக்கோம். அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க, ப்ளஸ் 3 × 6. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் என்ன செய்ய போகிறோம், இந்த இதில் எது அலோகேட் பண்ணியிருக்கோம், 4 × 3. அது வந்து நம்ம ஸ்ட்ரைக் டவுன் பண்ணதுனால உங்களுக்கு நம்பர்ஸ் தெரியாமல் போயிடும். அதனால நீங்கள் என்ன செஞ்சுருங்க, பென்சிலே யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 7 × 4 ப்ளஸ் 7 × 4 ப்ளஸ் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் அலோகேட் ஆகிருக்கு, 2 × 14. இப்போ என்ன செய்யணும், நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அப்படி மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிடுங்க. முதல் 2 × 5 10, 3 × 2 6 ப்ளஸ் 3 × 6 18, 4 × 3 12, 7 × 4 28 and 2 × 14 plus 28. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதோடைய ஃபைனல் வேல்யூ 102. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் மெத்தட். இப்படி தான் நம்ம ஃபஸ்ட் கார்னர் எடுத்தால் ஒவ்வொரு கார்னர் எடுத்தால் நீங்கள் அலோகேட் பண்ணிட்டே வரணும். சின்ன நம்பர் தான் உள்ளே அலோகேட் பண்ணுறோம். பேலன்ஸை என்ன செய்கிறோம், எந்த இடத்துல 0 வருதோ அந்த ரோவையோ அந்த காலமையும் என்ன செஞ்சிடறோம், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறோம். இது பேர் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் மெத்தட். எக்ஸாமில் கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி, விட்டுறாதீங்க, அட்டன் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ரொம்ப ஈஸி. ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா எங்கள் எக்ஸாமுக்கு ஈஸியாக இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூம்மா.